பணம் திரும்பி வர அடமானம் வைத்த நகையை மீட்க வெள்ளிக்கிழமை சுக்கிரஹோரை நேரத்துல இந்த ஒரு பரிகாரத்தை செய்யுங்க. ஒரு மனிதனுடைய ஜாதகத்துல சுக்கிர பகவானால நல்லது நடக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா பெரிய கோடீஸ்வரராகும் யோகம் அவங்களுக்கு உண்டாகும் அப்படின்னு சொல்லப்படுது. சுக்கிர தோஷம் நீங்குவதற்கும் இந்த பரிகாரத்தை நீங்க தாராளமா செய்யலாம். சுக்கிரனால் தோஷம் இருந்தது அப்படின்னா தொடர்ந்து தரித்திரம் ஏற்பட்டுக்கிட்டே இருக்கும். அதை நீங்க சரி செய்யணும்னா இந்த பரிகாரம் நிச்சயமா உங்களுக்கு உதவியா இருக்கும். நம்ம சேனல்ல நான் போடக்கூடிய பதிவுகளில் உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும், பூஜை பொருட்கள் உங்களுக்கு தேவைப்பட்டாலும், நம்மை நம்பி நாம் கொடுக்கும் உணவிற்காக காத்திருக்கக்கூடிய நம் உறவினர்களுக்கு அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் உணவளிக்க விரும்பினாலும் வெள்ளிக்கிழமை நாளில் இந்த திட்டத்தில் எங்களோடு இணைந்து உணவளிக்க முன்வாருங்கள். நீங்கள் உணவளிக்க விரும்புனீங்க அப்படின்னா 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள். அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்குறேன். அதை மாதிரி கணவன் மனைவி பிரச்சனை, குடும்ப பிரச்சனை, தொழில் பிரச்சனை, குழந்தைங்க சொல் பேச்சு கேட்டு நடக்கல, இது மாதிரி பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் செய்து கொள்ள விரும்பினாலும் வாட்ஸ்அப் பண்ணுங்க. இந்த ஒரு அற்புதமான வெள்ளிக்கிழமை நாளில் இரவு சுக்கிரஹோரை நேரமான 8 to 9 இந்த பரிகாரத்தை செய்யணும். இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருள் வெள்ளை மொச்சை பயிறு அல்லது பாதாம் பருப்பு அல்லது பூசணி விதைகள். இந்த மூன்றுல உங்ககிட்ட எது இருக்கோ, இந்த மூன்றுமே சுக்கிரனின் பரிபூர்ண அருளை பெற்ற பொருட்கள்னு சொல்லப்படுது. இந்த மூன்று பொருட்கள்ல உங்ககிட்ட என்ன இருக்கோ அதை நீங்க எடுத்துக்கணும். அதை உங்களுடைய வலது கையில வச்சுக்கிட்டு மனதார நீங்க சுக்கிர பகவானை நினைச்சு பூஜையில ஒரு நெய் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ஓம் சுக்ராய நமக, ஓம் சுக்ராய நமக எனும் மந்திரத்தை 27 முறை சொல்லிட்டு அந்த மொச்சை பயிரை ஒரு பச்சை நிற வஸ்திரத்தில் ஒரு சிறிய மூட்டையா கட்டி கொண்டு போய் உங்க தலையணை கடியில வச்சுக்கோங்க. மறுநாள் காலையில் அதை பசுவிற்கு நீங்கள் தானமாக கொடுத்துடணும். பசுவிற்கு தானமாக கொடுக்க முடியாதவங்க ஏதாவது ஒரு விருட்சத்துக்கடியில் போட்டுருங்க. ஏன்னா சிட்டியில் இருக்கிறவங்க நான் பசுவை பார்த்து கொடுக்க முடியாதுங்க, அதனால் அந்த பரிகாரத்தை செய்ய முடியாது அப்படின்லாம் வாட்ஸ்அப்பில் சொல்லியிருக்கீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு மரத்துக்கடியில் நீங்கள் போகிற வெளியில் ஆஃபீஸ் போவீங்க இல்லையா, போகிற வழியில் கால்படாத இடமா பார்த்து ஏதாவது மரத்துக்கடியில் தூவி விட்டுட்டு போயிருங்க. இல்லை அப்படின்னா அதை உங்கள் வீட்டிலையே வச்சு நல்லா தண்ணீரில் ஊற வச்சு முளை கட்டி அதை நீங்கள் ஒரு செடியில் போட்டு கூட வளர்த்து அதில் வரக்கூடிய புல்லை எடுத்து நீங்கள் பசுவிற்கு உணவாக கொடுக்கலாம். இதை மாதிரி நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு பரிகாரமுமே நம்ம வாழ்க்கையில் நம்மளை அடுத்த நிலைக்கு கண்டிப்பாக கொண்டு போகுங்க. எதை செஞ்சாலும் நம்பிக்கையோடு செய்யுங்க, நிச்சயமாக நல்லது நடக்கும். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள். நம்ம சேனல் சார்பாக நம்ம புதிதாக தொடர்ந்து இருக்கக்கூடிய மகாபெரிவா ஆசீர்வாதம் எனும் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அந்த சேனல் லிங்க் இந்த ஆடியோ குக்கியில் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர. மகாபெரிவா திருவடிப்பாதம் சரணம் சரணம். நல்லதே நடக்கட்டும்.